இந்த உலகத்துல எத்தனையோ விமான விபத்துக்கள் நடந்திருக்குது. ஒவ்வொரு விமான விபத்தும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நடந்திருக்குது. விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலத்தில இருந்தே இப்ப வரைக்கும் நிறைய விமான விபத்துக்கள் நடந்து அதுல நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் நடந்த இந்த விமான விபத்து ஒரு வரலாற்றுல மிகவும் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விமான விபத்து. ஏன்னு சொன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த விமான விபத்தை பற்றி இன்னும் பல வருடங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பேசிக்கொண்டிருப்பினும் இது சம்பந்தமான நிறைய ஆய்வுகளும் நிறைய விஷயங்கள் கலந்துரையாடப்படும். ஏன்னு சொன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்குது. இன்றைக்கு நடந்தது தனியொரு விமான விபத்து மட்டுமில்ல. வழக்கமாக நடக்கிற மாதிரி ஒரு விமானம் கீழே விழும், அதுல பயணம் செய்த பயணிகள் உயிரிழப்பினம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாதாரண விமான விபத்து அல்ல இன்றைக்கு நடந்தது. அது ஏன் எதுக்குன்றதை பற்றி விரிவா விளக்கமாக என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்குது, எப்படி இது முக்கியத்துவம் மிக்கதுன்றதை பற்றி ஒன்றொன்றா அந்த காணொலியில உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். அதுக்கு முதல் இந்த விமான விபத்து சம்பந்தமாக நீங்க ஏற்கனவே நிறைய தகவல்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. போதும் என்ற அளவுக்கு தகவல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நீங்க ஒருவேளை எந்த ஒரு தகவலும் தெரிஞ்சு கொள்ளல என்று சொன்னா, இப்பதான் நான் வேலை முடிஞ்சு வாரன், எனக்கு காலம வீடியோ பார்க்க டைம் கிடைக்கல, என்ன நடந்ததுன்னு சொல்லி நீங்க கேட்பீங்களா இருந்தால், தமிழடியான்ல நான் ஏற்கனவே விரிவாக விளக்கமாக ஒரு காணொலி போட்டுக்கிறேன். அந்த காணொலியினுடைய லிங்கை கீழே முதலாவது கமெண்ட்ல போட்டுக்கிறேன். எனவே நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா அதுல சகல விவரங்களும் இருக்குது. சரி, இப்ப இந்த காணொலியில இந்த விபத்து ஏன் வரலாற்று சிறப்பு மிக்க என்று சொல்லலாமா தெரியல, ஆனா வரலாற்றுல நீண்ட காலம் பேசப்பட போது ஏன்ன்றதை பற்றி ஒன்றொன்றா விளங்கப்படுத்துறேன். முதல்ல யூகே நேரம் காலம 10 மணியிலிருந்து இந்த செய்திகள் வர ஆரம்பிச்சது. இன்றைக்கு இந்தியால விமான விபத்து இத்தனை பேர் கொல்லப்பட்டது அது என்று சொல்லி அந்த படிப்படியாக தகவல்கள் வர ஆரம்பிச்சது. அப்பே சரியான அதிர்ச்சியா இருந்தது. இந்தியால விமான விபத்து நடந்திருக்குது, அதுல இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறோம், என்ன ஏதுன்னு சொல்லி ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் இல்ல ஒவ்வொரு செகண்டும் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஃபுல்லா நியூஸோட இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். அது காலையில இருந்து பிறகு மத்தியானம் போல வந்த செய்தி, அடுத்த செய்தி அது விமான விபத்து நடந்ததை விடவும் அதிர்ச்சியான செய்தி என்னன்னு சொன்னா, அதுல ஒருத்தர் உயிர் தப்பினது. எப்படி உயிர் தப்பினார்? 242 பேர் பயணம் செய்திருக்கணும், 241 பேர் கொல்லப்பட்டிருக்கணும், இறந்திருக்கணும். ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும், அவர் பிரித்தானிய குடியுரிமை கொண்டவர், அவர் இந்தியா தான் அவருடைய சொந்த இடம், ஆனா பிரித்தானிய குடியுரிமை கொண்டவர். அவருடைய பேர் ரமேஷ் விஸ்வாஸ் குமார். இந்த ரமேஷ் எப்படி உயிர் தப்பினார் என்றதான் அடுத்த அதிர்ச்சி. அதை பற்றி தான் இப்ப எல்லா இடமும் டிஸ்கஷன் போய்கொண்டிருக்கு, அதை பற்றின கலந்துரையாடல்கள் போய்கொண்டிருக்குது. எப்படி இவர் உயிர் தப்பி இருப்பார் சொல்லி. என்ன பிரச்சனை சொன்னா, முதல்ல செய்திகள் வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த ரமேஷ் விமானத்திலிருந்து கீழே குதிச்சு உயிர் தப்பினவர் என்று சொல்லி, அதை யாருமே நம்பல. அப்படி எப்படி விமானத்திலிருந்து கீழே குதிக்க முடியும்? அது 241 பேர்ல வேற யாருமே குதிக்க முயற்சி செய்யல, அதுல உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கும்போது இவர் அப்படி குதிச்சிருப்பார். சும்மா ஊடகங்கள் பேட்டி எடுக்கின்ற சும்மா போய் சொல்லியிருப்பார் என்று சொல்லி முதல்ல செய்திகள் வந்தது. பிறகு அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய அந்த விமான பயண சிட்டை, அதாவது டிக்கெட் படம் போட்டு எல்லா இடமும் பரவ ஆரம்பிச்சிட்டு. இந்த பாருங்க, இதுதான் ரமேஷனுடைய டிக்கெட். அவருடைய சீட் 11A, அதாவது இந்த பிளைட்ல 11A தான் அவருடைய சீட் என்று சொல்லி தகவல் வந்தது. அப்பவும் நம்ப முடியாம இருந்தது என்று சொன்னா, இவர் இந்த பிளைட்ல போறதுக்கு டிக்கெட் வாங்கி இருக்கலாம், சில பிளைட்ல ஏறாம கூட இருந்திருக்கலாம் தானே, ஏதோ ஒரு காரணத்துக்காக பிளைட்ல ஏறாம இருந்திருக்கலாம். பிறகு அந்த பிளைட் டிக்கெட்டை கடிஞ்ச பாருங்க, நான் இதுல இருந்து கீழே குதிச்சு சொல்லி போய் கூட சொல்லலாம் தானே என்று சொல்லி செய்திகள் பரவ ஆரம்பிச்சது. பிறகு அதை எப்படி வெரிஃபை பண்ணு சொன்னா, அவர் அந்த சீட்ல இருந்தோண்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கார், விமானத்துல ஏறி செல்ஃபி எடுத்துக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளைட் டிக்கெட்ல அந்த பிராங்க் அடிச்சிருக்கணும், அவர் உள்ளுக்குள்ள போனதுக்கான அந்த பிராங்க் அடிச்சிருக்கணும். எனவே அவர் விமானத்திலிருந்து கீழே குதிச்சு உயிர் தப்பியிருக்கார். பிரித்தானிய குடியுரிமையை கொண்ட இந்த ரமேஷ் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, பிளைட் கீழே பதிஞ்சு ஒரு கட்டிடத்தில் கொண்டே மோத போகுது. இவர் பார்த்து இருந்துக்க சைட்ல இருந்து. முதல்ல இவர் இருந்த சீட் 11A. இப்ப நீங்க பக்கத்துல படத்துல பாக்குறீங்க, இதுதான் அந்த பிளைட்டினுடைய சீட்டினுடைய அமைப்பு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ABCD என்று போட்டிருக்கிறது 10ஆம் நம்பர் சீட். எனவே அதுக்கு அந்த 10ஆம் நம்பர்ல இருக்கிற ஏக்கு பின்னால் இருக்கிறது தான் 11ஆம் நம்பர் A. எனவே அந்த மூலையில இருந்திருக்கிறார். மிக சிம்பிளாக ஒழும்பி வெளியில ஓடி போக முடியும். அவருக்கு நேரம் முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கால அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. நிறைய தரம் பிளைட்ல போயிட்டு வந்திருப்பாரு போல இருக்குது. எனவே அவருக்கு அந்த பிளைட்டை பற்றின ஒரு பயமோ அல்லது பிளைட்ல எங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அத்துப்படியாக இருந்திருக்கலாம். எனவே அவர் நினைச்சிருக்கலாம், பிளைட் கிட்ட பதிய போய்க்குள்ள கடைசி முயற்சி, எப்படியோ சாக போறோம், எப்படியோ கொண்டே இந்த விமானம் மோதத்தான் போகுது. ஏன்னு சொன்னா, ஒரு பிளைட் மேல ஏறுறதுக்கும் பிறகு அதை கொஞ்சம் குலுங்கி கொண்டு கண்ட்ரோல் இல்லாம கீழே இறங்கி வரதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுல இருக்கிற எல்லா பயணிகளுக்குமே தெரியும், அடுத்த ஒரு சில செகண்ட்கள்ல நாங்கள் உயிர் விட போறோம், நாங்க சாக போறோம்ன்றது. இது ஒரு கொடூரம். என்ன பிளைட்ல போயிட்டு இப்படி ஆக்சிடென்ட் போறது உண்மையிலேயே கொடூரம். அதாவது சாவு தெரியாதனமா
அவசரமா வந்தா திடீரென்று செத்தா அது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தெரியாது சாவு வந்ததே, நாங்க ஏதோ செத்து போயிட்டோம்னு சொல்லலாம். ஆனா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக பிளைட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி போயக்குள்ள அந்த மனநிலைமை வந்து அவ்வளவு படு பயங்கரமா இருக்கும். என்னட்டு தப்புறது ஒன்றும் செய்ய முடியாது, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பிளைட்டை ஓடிக்கொண்டு போற அந்த 2 விமானிகளும் ஏதாவது செய்தாலே ஒழிய அல்லது கடவுளாக பார்த்து ஏதாவது செய்தாலே ஒழிய மற்றும்படி பயணிகளாகி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது தானே. எனவே அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இவர் முடிவெடுத்திருக்கிறார். இவருக்கு அந்த கதவு நல்லா துறக்கிறதெல்லாம் அத்துப்படி பொருளுக்கு, ஏனென்றா அது துறக்கிறதும் இலகுவானதான், அது வந்து அவ்வளவு கஷ்டமான வேலை இல்லை. அந்த எமர்ஜென்சி டோர் துறக்கிறது இவர் பார்த்துக்கார். நல்லா பதியட்டும் கிட்ட போயிட்டு திறப்பம் சொல்லி போனா போது வந்தா வருது என்ன செய்திருக்காருன்னு சொன்னா ஓடி போய் எமர்ஜென்சி கதவை திறந்து அதுக்குள்ளால பாஞ்சிருக்கிறார். 30 செகண்ட்களுக்கு முன்னால அப்படியே வந்து கீழே விழுந்து படுகாயம் அடைஞ்சிருக்கார். அவருடைய நெஞ்சில தலையில எல்லா இடமும் காயம். ஆனா கதைக்கக்கூடிய நிலைமையில இருக்கார், அவ்வளவு மோசம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த காணொலியை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிளைட்ல இருந்து குதிச்சு ஆம்புலன்ஸ்ல எல்லாம் போகல, அவரே நடந்து போறார். ஆக்களோட காய்ச்சி நடந்து போய் தானே ஆம்புலன்ஸ்ல இருக்கார். இது அதிசயத்திலும் அதிசயம். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இதை கடவுள் என்று சொல்றதா, இயற்கை என்று சொல்றதா, அதிர்ஷ்டம் என்று சொல்றதா, என்னென்று சொல்றே தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான சம்பவம் தான் இந்த சம்பவம். எனவே இன்றைய இந்த பிளைட் ஆக்சிடென்ட் வந்து வரலாற்றுல கனகாலம் பேசப்படும் என்று சொன்னா தானே, அதுக்குரிய மிக முக்கியமான முதலாவது காரணம் இதுல பயணம் செய்த இந்த ரமேஷ் வந்து உயிர் பிழைச்சது, அதுவும் விமானத்திலிருந்து குதிச்சு உயிர் பிழைச்சது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் எத்தனையோ விபத்து செய்திகள் கேள்விப்படுறோம், ஆக்சிடென்ட் செய்திகள் கேள்விப்படுறோம். இப்ப சாதாரணமாக வீட்டுல இருக்கக்குள்ள வீட்டுல நெருப்பு பிடிச்சு கிச்சன்ல கேஸ் சிலிண்டர் வெடிச்சோ ஏதோ ஒன்று சொல்லி வீடு நெருப்பு பிடிச்சி அதுக்குள்ளேயே கண்ண பேர் உயிரிழந்த சம்பவங்கள் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப நாங்க யோசிப்போம், அதுதான் வீட்டுக்குள்ள நெருப்பு பிடிக்குதே, ஒளிம்பி வெளியில ஓட வேண்டியானே, ஏன் வீட்டுக்குள்ள இருந்து கருகி சாகணும், அவசியம் இல்லை என்று சொல்லி சில எங்களுக்கு யோசனை வரும் தானே. அப்படி செத்தாக்கள் நிறைய பேர் இருக்கிறோம் சாதாரணமாக ஒரு சின்ன விபத்துல. ஆனா அப்படியெல்லாம் இருக்கும்போது இப்படி ஒருத்தர் உயிர் தப்பியிருக்கிறது உண்மையிலேயே அதிசயம். எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லுங்க, இது கடவுளுடைய செயலா, இயற்கையினுடைய செயலா, அதிர்ஷ்டமா, அல்லது அவருடைய அந்த அசட்டு துணிச்சலா, அல்லது அவருடைய தைரியமா, எதென்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதனால இன்றைய இந்த விபத்து வந்து மிகவும் முக்கியமானது. இது முதலாவது காரணம். அடுத்த காரணம், அதை கேள்விப்பட்டாலும் நீங்கள் அதிர்ச்சி ஆயிருவீங்கள். அதென்னு சொன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு ஜோதிடர், ஒரு சாத்திரம் பார்க்கிற ஒரு ஜோதிடர், அதுவும் பெண் ஜோதிடர். அவனுடைய பேர் வந்து ஷர்மிஸ்தான்றது அவனுடைய பேர். அவ என்ன செய்யறான்னு சொன்னா போன வருஷம் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய எக்ஸ் வலைத்தளத்துல, பழைய பேர் ட்விட்டர், அந்த எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு பதிவு ஒன்று போடுறா. என்ன போடுறான்னு சொன்னா 2025ஆம் ஆண்டு, ஏன்னா அப்பதான் 2025ஆம் ஆண்டு பிறக்க போது, அந்த பிறக்க போற புது வருஷத்துல வந்து இந்தியாவினுடைய விமான பயண சேவைகள் எல்லாமே வந்து சிறப்படையும் சீரடையும், எல்லாமே வந்து நல்லா இருக்கும். இருந்த போதிலும் கூட ஒரு சில விமான விபத்துக்கள் வந்து ஹெட்லைன்ல வரும், விமான விபத்துக்கள் நடக்கும் என்றதை போன வருஷமே அவ கணிச்சிட்டா. பிறகு என்ன செய்யறான்னு சொன்னா இன்றைக்கு ஜூன் மாசம் 12ஆம் தேதி தானே, போன கிழமை சரியா ஒரு கிழமைக்கு முதல் ஜூன் மாசம் 5ஆம் தேதி அதே ட்வீட்டை, தான் போட்ட அதே ட்வீட்டை வந்து ரீட்வீட் பண்றா, திரும்பவும் அதற்கா வந்து ஃபோர்வர்ட் பண்ணி விடுறா. அப்ப எல்லாருக்கும் ஒருக்கா காட்டுது. எப்ப சரியா ஒரு கிழமைக்கு முதல் போன 5ஆம் தேதி. அவக்கு எப்படி தெரியும், எப்படி கணிச்சா என்ன ஏதென்று எங்களுக்கே தெரியாது. நானே சாத்திரங்களை வந்து பெருசா நம்புறேன். நான் நம்புற ஒரே ஒரு சாத்திரம் நம்பர் சாத்திரம் மட்டும்தான். ஏன்னு சொன்னா அதுல நிறைய உண்மைகள் இருக்குது. மற்ற சாத்திரங்களை வந்து பெருசா நம்புறேன். ஆனா இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு சாத்திரங்களை நம்பலாமோ ஒரு யோசனை வந்து இருக்குது. இது 2வது அதிசயம். எப்படி இந்த ஜோதிடர் வந்து போன வருஷமே கணிச்சவா இந்த மாதிரி 2025ஆம் ஆண்டுல இந்தியால ஒரு விமான விபத்து நடக்க போகுது, இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ்ல வந்து நியூஸ் வரும்னு சொல்லி அதை போன வருஷம் கணிச்சதும் இல்லாமல் எப்படி போன கிழமை வந்து அதை ரீட்வீட் பண்ணவா, இது உண்மையில 2வது அதிசயம். ரமேஷ் உயிர் பிழைச்சது முதலாவது அதிசயம், இந்த ட்வீட் வந்து 2வது அதிசயம். 3வது அதிசயம், அது அதிசயம் இல்ல ஆனா முக்கியத்துவமானது. என்னன்னு சொன்னா இந்த விமான விபத்து ஏன் முக்கியத்துவமானது என்று சொன்னா இதுல சிக்கின விமானம் வந்து போயிங்கினுடையது, அதுவும் போயிங் கம்பெனியினுடைய ட்ரீம் லைனர். அந்த போயிங் கம்பெனி வந்து ஏற்கனவே அதுல நிறைய சர்ச்சைகள் இருக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 16ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அந்த திகதி சரியாக இருக்கும். அப்படி பிள்ளை என்று சொன்னா நான் ஸ்கிரீன்ல போட்டு விடுவேன், நீங்க முன்னு பார்க்கலாம். அன்றைக்கு வந்து வானத்துல வந்து நிறைய பிளைட்டுகள் வந்து பறந்து இருக்குது. அதாவது இந்த போயிங் கம்பெனியினுடைய 787 ட்ரீம் லைனர் விமானங்கள் வந்து நிறைய பறந்து தானே வானத்துல, ஒரே நேரத்தில் வந்து நிறைய நாடுகள்ல பறந்து தானே. அமெரிக்காவினுடைய விமான கட்டுப்பாட்டு நிறுவனம் ஒன்று FAA என்று சொல்றது, அவர்கள் வந்து வானத்துல பறந்து இருக்கிற எல்லா விமானங்களுக்கும் உடனே அறிவிக்கணும், உடனடியாக நீங்க பக்கத்துல எந்த ஏர்போர்ட்டுக்கோ உடனடியாக கொண்ட விமானத்தை கீழறக்கு சொல்லி 2013ஆம் ஆண்டுல உடனடியாக அமெரிக்காவுக்கு சொந்தமான, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய
விமான சேவைகள் இருக்குதானே, அவர்களுக்கு சொந்தமான 50க்கு மேற்பட்ட விமானங்கள் வந்து உடனடியாக தரையிறக்கப்பட்டது எல்லா விமான நிலையங்களையும். அது மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து ஏனைய நாடுகளைச் சேர்ந்த விமான சேவை நிறுவனங்கள் இருக்குதானே, இப்ப யூகேல வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இருக்குது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்து போயிங் விமானங்களை வந்து பயன்படுத்தும், உங்களுக்கு தெரியும். அப்ப பிரிட்டிஷ் ஏர்வேஸும் சரி, பிரான்ஸ்ல இருக்கிற ஏர் பிரான்ஸும் சரி, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி விமான சேவைகள் எல்லாருமே வந்து தங்களுக்கு சொந்தமான எல்லா போயிங்கையும் வந்து உடனடியாக தரையிறக்கணும் சொல்லி 100க்கு மேற்பட்ட விமானங்கள் வந்து உடனடியாக தரையிறக்கப்பட்டு அதுல வந்து ஆய்வுகள் செய்யப்பட்டு ஏதோ பிரச்சனை என்று சொல்லி அது பெரிய ஒரு கேஸா போய் கொண்டது. அதை நாங்கள் கதைக்க வேண்டாம். எனவே அப்படியான நிறைய வரலாறு வந்து இந்த போயிங்குக்கு நடந்திருக்குது. எனவே இப்படியான விமர்சனங்கள், இப்படியான எதிர்மறையான விமர்சனங்களும் நெகட்டிவான பிம்பங்களும் வந்து இந்த போயிங் கம்பெனிக்கு இருந்த போதிலும் கூட அவர்களுடைய விமானங்கள் வந்து ஸ்டில் இப்பவும் தரமானவை தான், இப்பவும் பாதுகாப்பான விமானங்கள் தான். அதுல எந்த விதமான குறையும் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய பல முன்னணி விமான சேவைகள், அது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸா இருக்கலாம், பிரிட்டிஷ் ஏர்வேஸா இருக்கலாம், ஏர் பிரான்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி விமான சேவைகள் எல்லாருமே வந்து போயிங்க வந்து பயன்படுத்தி கொண்டான் இருக்கணும். இப்பவும் நல்ல பாதுகாப்பு, பிரச்சனையே இல்லை. அதிலேயும் பாத்தீங்கன்னு சொன்னா போயிங் நிறுவனத்தினுடைய இந்த ட்ரீம் லைனர் வந்து மிக மிக பாதுகாப்பு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அவ்வளவு உறுதியான ஒரு பேரை வச்சிருந்த இந்த கம்பெனி வந்து இன்றைக்கு அதே பிளைட் வந்து கீழே விழுந்து நொறுங்கி இருக்குன்னு சொன்னா அந்த கம்பெனிக்கு இது வந்து மிகப்பெரிய அடி. இது வந்து அமெரிக்கால மிகப்பெரிய பேசுபொருள். நாங்க நினைக்கிற மாதிரி இது இந்தியாவிலேயோ யூகே சேர்ந்து 53 பேர் கொல்லப்பட்டவே தானே. எனவே யூகேலயோ இந்தியாவிலேயோ மட்டும்தான் இது பரபரப்பு இல்லை. இது அமெரிக்கால வந்து மிகப்பெரிய பேசுபொருள். இன்னும் நிறைய காலத்துக்கு இதை பற்றின விவாதங்கள் போய்கொண்டிருக்கும் என்று சொன்னா இதுல சம்பந்தப்பட்டது வந்து போயிங் கம்பெனி. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போயிங் கம்பெனிக்கும் பிரான்சினுடைய ஏர் பஸ்ஸுக்கும் வந்து ஒட்டிய போட்டி, கட்டும் பிசினஸ் போட்டி. மாத்தி ஆளுக்கு ஒரு விமானங்களை வந்து புதுசா தயாரிக்கிறது. அவர் ஒரு சேவையை வழங்கினா இவர் ஒரு சேவையை வழங்குறது, அவர் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்தா இவர் கொடுக்கிறது, இப்படி மாறி பயங்கர போட்டி. அப்படி இருக்கும்போது இவ்வளவு டைட் போட்டியில வந்து ஒரு பிளைட் வந்து கீழே விழுந்து நொறுங்குது என்று சொன்னா கட்டாயம் வந்து போயிங் கம்பெனி வந்து சரியான சீரியஸாக எடுக்கும். எனவே போயிங் கம்பெனி அதிகாரிகள் வந்து கட்டாயம் இந்தியாவுக்கு போயிட்டு இது சம்பந்தமான ஆய்வுகள் செய்யணும். இப்படியது சர்வதேச பிரச்சனை ஆயிட்டது. இது வந்து இந்தியாவினுடைய பிரச்சனை இல்ல, இது வந்து சர்வதேச பிரச்சனை ஆயிட்டது. இந்த மூன்றாவது காரணத்துக்காகவும் இந்த ஒரு சம்பவம் வரலாற்றில் நீண்ட காலமாக பேசப்படும், திரும்ப பேசப்படும். இன்றைய விமான விபத்தோட சம்பந்தப்பட்ட 4வது அதிசயம் என்னன்னு சொன்னா பூமி சோஹான். அது என்ன பூமி சோஹான் சொன்னா அது ஒரு பெண்ணினுடைய பேர். பிரித்தானியால வசிக்கிற தன்னுடைய கணவரோட வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய பேர். இந்தியாவுக்கு வந்து சுற்றுலாக்கு போயிருக்கிறா. போயிட்டு இன்றைக்கு காலமா வெளிக்கிட்ட இந்த பிளைட் இருக்கு தானே, ஆக்சிடென்ட் பட்ட இந்த பிளைட் இருக்கு தானே, அந்த பிளைட்ல திரும்பி லண்டனுக்கு வர இருந்தவா 10 நிமிஷம் லேட்டா போயிட்டுது. ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு லேட்டா போயிட்டுது. அதுக்கிடையில வந்து கேட்டை மூடிட்டாங்க. அதால வந்து அவ பிளைட்டை வந்து மிஸ் பண்ணிட்டா. பிளைட்டை மிஸ் பண்ணதன் காரணமாக இன்றைக்கு வந்து உயிரோடு இருக்கிறா. எனவே வந்து 10 நிமிஷம் அவ ஏர்லியா வந்திருந்தா, அந்த பிளைட்டை பிடிச்சிருந்தா, இன்றைக்கு அவ உயிரோட இல்ல. இதையும் அதிசயம் என்று சொல்றதா, ஆச்சரியம் என்று சொல்றதா, கடவுள்ட செயல் என்று சொல்றதா என்னன்னு தெரியல. அதை நீங்களாம் சொல்ல போறீங்க. எனவே இது அடுத்த அதிசயம். விபத்துக்குள்ளான இந்த ஏர் இந்தியா விமானம் போய் விழுந்த இடம் வந்து ஒரு கல்லூரியினுடைய மாணவர்கள் தங்கி இருக்கிற ஒரு ஹாஸ்டல், ஒரு விடுதி. அப்ப அந்த ஹாஸ்டல் விடுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மத்தியான உணவுக்கு வந்து ஏராளமான மாணவர்கள் வந்து சாப்பிட்டு கொண்டார்கள், சாப்பிட்டு கை கழுவினார்கள், சாப்பிட்டு பூவை வலிக்கிட்டார்கள், சாப்பிட வந்தார்கள் என்று சொல்லி அப்படி மாணவர்கள் வந்து பரபரப்பாக இருக்கும்போது அந்த ஹாஸ்டலுக்கு உள்ள போயிட்டு செருகப்பட்டிருக்கு இந்த விமானம். அந்த விமானத்தினுடைய சில்லுகள் வந்து அந்த ஹாஸ்டலுக்கு உள்ள போயிட்டு அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறத நீங்க படங்கள்ல பாக்குறீங்க. எனவே அப்படி நடக்கக்குள்ள வந்து அந்த ஹாஸ்டலை சேர்ந்த நிறைய மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்கணும். இப்ப இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்குள்ள இப்ப வந்த செய்தி என்ன சொன்னா இதில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 290 நெருங்குவதாக ராய்ட்டர்ஸ்ல இருந்து செய்திகள் வந்திருக்குது. 290 நெருங்குவதாக. எனவே இது மிகப்பெரிய துயரம். பிளைட்ல பயணம் செய்தாக்கள் 242 பேர், அதுல ஒருவர் உயிர் தப்பிட்டார். 241 பேர் பிளைட்டோட சம்பந்தப்பட்டார்கள். ஏனையவர்கள் வந்து இந்த ஹாஸ்டல்ல இருந்தார்கள், அக்கம் பக்கத்தில் இருந்தார்கள் என்று சொல்லி இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்குமோ இல்லையோ தெரியல. எனவே இப்போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் 290 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய இந்த விமான விபத்து வந்து ஒரு சாதாரண வழக்கமாக நடக்கிற விமான விபத்து கிடையாது. இதுல வந்து இன்னும் நிறைய தகவல்கள் வரும், தோண்ட நிறைய தகவல்கள் வரும். ஏதோ ஒரு வித்தியாசமான நாளோ தெரியல. இன்றைக்கு ஜூன் மாசம் 12ஆம் தேதி இதே சம்பவம் நாளைக்கு நடந்திருந்தா அதை எல்லாரும் நம்பி இருப்பினோம் என்று சொன்னா நாளைக்கு வந்து 13ஆம் தேதி, அதோட வெள்ளிக்கிழமை. வெளிநாடுகள் இருக்கிறார்கள் தெரியும், மேற்கு நாடுகள்ல யூரோப்ல இருக்கிறார்கள் தெரியும். வெள்ளிக்கிழமையில வந்து 13ஆம் தேதி வாரதை வந்து இந்த வெள்ளக்காரர் விரும்புறதே இல்லை. அதோட ஜெனரலாவே வந்து வெள்ளக்காரருக்கு வந்து 13ஆம் இலக்கம் பிடிக்கவே பிடிக்காது. எனவே இன்றைக்கு நடந்த இந்த விபத்து சம்பவம் வந்து நாளைக்கு நடந்திருந்தா அது இந்த உலகம் வந்து வேறு விதமா விளங்கி இருக்கும். வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி, எனவே இப்படி ஒரு துஷ்டமான சம்பவம் நடந்துட்டு சொல்லி அவர் நெச்சிருப்பினான். ஆனா இன்றைக்கு நடந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம் உண்மையா விளங்கவே இல்லை. எனவே இன்றைய இந்த விமான விபத்துல இன்னும் நிறைய அதிசயங்களும் இன்னும் நிறைய ஆச்சரிய
ஆச்சரியமான விஷயங்களும் இருக்கக்கூடும். எனவே அது எல்லாத்தையும் தொகுத்து நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதே நேரம் இந்த விபத்துல கொல்லப்பட்ட உயிர்களை தான் நாங்கள் நிற்க வேண்டியிருக்குது. அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். அவர்களை பிரிந்திருக்கிற அந்த குடும்பங்கள் பாவம். ஏர் இந்தியா நிறுவனம், அதாவது அவர்களுடைய தாய் நிறுவனமாகிய டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இவர்களுக்கு உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா ஒவ்வொரு கோடி $1 கோடி அன்பளிப்பாக கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த விபத்துல சேதமடைந்த அந்த கல்லூரிக்கு தானே பிஜே மருத்துவ கல்லூரி, அந்த மருத்துவ கல்லூரியை முழுமையாக புனரமைப்பு செய்து அதை முழுமையாக கட்டி கொடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்குது. இவ்வளவு தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல்கள். எனவே இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கின்ற போது அதனை தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.